Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 48 இன்னைக்கு என்னலாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு என்ன சிஸ்டர் அதுலயே வந்து வெயிட் அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. சம்டைம் அந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் நடக்கும். சம்டைம் வந்து நமக்கு தூக்கம் இல்லாததுனால இருக்கும். இல்லாட்டினா வந்து சம்டைம் அன்னைக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த நாள் அதோட சேஞ்சஸ் வந்து தெரியற மாதிரி இருக்கும். இந்த வெயிட்டை பத்தி எல்லாம் மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க. நம்ம வேலையை கரெக்டா பண்ணணும், அது மட்டும் பாருங்க. இன்னைக்கெல்லாம் நேத்து வீடியோலயே நான் அவங்கள்ட்ட புலம்பிருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சரியான தலைவலிங்க. மைக்ரைன் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சரியான தலைவலி. அதுலதான் நேத்தும் பேசுறேன், இன்னைக்கு தான் வந்து சொல்றேன் உங்கள்ட்ட. பயங்கர தலைவலிங்க. இங்க தலைவலி, இங்க கொஞ்சம் சளி வேற இருக்கா, அதோட சேர்த்துட்டு ஒரு மாதிரி குடஞ்சிட்டு ரொம்ப அந்த மைக்ரைன் தலைவலி வந்து பாத்தீங்கன்னா அதிக சவுண்டை கேட்கறதுக்கும் இரிட்டேட் ஆகும். அப்புறம் வெளியில வெளிச்சத்தை பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆகும். எதை பார்த்தாலுமே இரிட்டேட், நல்லா சாப்பிடணும்னு தோணும், நல்லா தூங்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனலா ஒரு வித்தியாசமா இருக்குங்க அந்த ஒத்த தலைவலி மட்டும். சோ அதுலதான் இருக்கேன்னா இப்போ அது எப்பயாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்கிட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு தூக்கம் பற்றாக்குறையோ, இல்ல கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கலையோ, இந்த மாதிரி டைம்ல தான் இது வந்து வரும். சோ அந்த மாதிரி இந்த யோகா பண்றதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனா அந்த மாதிரி பொறுமையா யோகா பண்றதுக்கு எல்லாம் டைம் இருக்க மாட்டேங்குது. பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க எப்படினாலும் கத்திட்டு இருப்பாங்க. நமக்கு அது பீஸ்ஃபுல்லா எல்லாம் உட்காந்து பண்ற மாதிரி இருக்காது. சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க. சோ அதனாலதான் நேத்து வந்து சொல்லியிருந்தேன், இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம இவ்வளவு தூரம் பண்றோம். நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் ஆறுதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இவ்வளவு தூரம் நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டே போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதே இதுலயே போயிட்டு இருக்கா. அப்போ ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு யூஸே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்பங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க யூடியூப் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டெய்லி எடுக்கிற நம்ம ஒரு 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 ரெசிபி செய்யறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு சாப்பாடு செய்யறோம், நம்ம வீட்டுக்காக செய்யறோம்னா அது 1/2 மணி நேரம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வீடியோ எடுத்து பண்ணனா அது 1 மணி நேரம் எடுக்குங்க. சோ அந்த மாதிரி நான் 3 வேலையுமே என்ன பண்ணாலும் அதை வீடியோ எடுத்து பண்றேன். அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லாமே ஒரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எடுக்கிறது 50 நிமிஷம் இருக்குங்க. அந்த 50 நிமிஷம் வீடியோவை நான் 15 இல்ல 20 நிமிஷம் கன்வெர்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும். சரிங்களா? அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கலர் கரெக்ஷன்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட சவுண்ட் எல்லாமே மியூட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோலையும் செப்பரேட்டா மியூட் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோக்கும் பிரைட்னஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை டவுன்லோட் போட்டா 1 மணி நேரம் எடுக்கும். சோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நைட் எல்லாம் பண்ணிட்டு தூங்கி காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்பயும் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ற 10 மணிக்கு வச்சுக்கோங்களேன். அப்புறமா மதியம் லஞ்ச் ரொட்டீன் எல்லாம் வீடியோ எடுத்துட்டே இருப்பேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 மணி 2:30 முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். போய் உட்காரன்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் டயத்துல ஒரு 2 ஷார்ட்ஸ் போடுவேன், ஒரு ரெசிபி, அப்புறம் ஒரு அந்த என்ன வாட் ஈட் இன் எ டேன்ற மாதிரி. சோ அந்த 2 ஷார்ட்ஸை எடிட் பண்ணி போடுவேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடும். அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுப்பேன். அப்புறம் டின்னர் வேலை போடுவேன். இப்படியே சத்தியமா சொல்றேங்க, அப்படிதான் டைம் போயிட்டு இருக்கு. குழந்தைங்க இதுக்கு இடையில நான் குழந்தைங்களை பராமரிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு விட்டுற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களை வச்சிருந்தா. சோ நான் எல்லா விஷயமே ஷேர் பண்ண மாட்டேன். வீடு கிளீன் பண்றதையும் நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். சோ இது எல்லாமே இதுக்கு இடையில போயிட்டே தான் இருக்கும். சோ அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே உண்மையா சொல்லிட்டா ஓடிட்டு இருக்கேன். த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கேன் நான். அப்படிங்கும்போது அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். என்ன யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ சொல்லுவோம்ல, நைட்டு தூக்கம்லாம் கெடுத்து 12-1 மணிக்கு நம்ம வீடியோ எடிட் பண்ணி படுத்து அதெல்லாம் பண்றோம். ஒரு 4 பேர் சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு பண்றோம்னா நம்ம பூஸ்டப் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லது தானே. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம்ல, என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு கொஞ்சம் உண்மையாவே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுது எனக்கு. ஸோ அதனால 50 days முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா அப்படிலாம் சொல்றீங்க. ஏன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்காக நான் ரெசிபிஸ் பண்ணி அவ்வளோ எடிட் பண்ணி எவ்வளோ பண்ணி ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா நிறைய பேர் வந்து காசு கட்டி வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஜரி பண்றாங்க, அவங்கள்ட்ட போய் குமியறாங்க. அதெல்லாம் நடக்குது. நம்ம ஃப்ரீயா அவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். சோ நம்ம வீடியோ பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டா கூட நம்ம வந்து பணக்காரவங்க பெரிய ஆள் ஆயிடுவோமான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கேங்க யூடியூப். சோ அதனாலதான் ரொம்ப டவுனா இருக்கு எனக்கு. சோ கொஞ்ச நாள்ல வந்து பண்ணலாம்.
கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறேன் என்னையும். எனக்கு ரொம்ப இந்த தலைவலி டயர்டா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு. ஸோ போதும், ஓடிட்டே இருந்து என்ன பண்ண போறோம்? சரி ஓடுறோம், நமக்கு ஏதாவது ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் தான் நம்ம ஓடுறோம். ஆனா அதற்கான பலன் வந்து ரொம்ப ரேர் ஆகிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலுமே உழைப்பு நான் வந்து டெய்லி போட்டுட்டே இருப்பேன். இன்னைக்கு பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே நான் வந்து இல்ல நம்ம செய்யணும் அப்படின்னு செய்யற ஆளுதான் நானு. ஆனாலுமே ரொம்ப டவுன் ஆகும்போது இப்படிதான் புலம்பி தள்ளிடுவேன். ஹஸ்பண்ட் தள்ளுற மாதிரி உங்கள்ட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கேன். சோ அதனால நான் வந்து பாக்குறேங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேலஞ்சஸ் அப்புறம் போடுறதா என்னன்றதை அப்புறமா பேசிக்கலாம். இன்னொரு 2 days எப்படியா பல்ல கடிச்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப சொல்றேன், எனக்கு மைக்ரைன் தலைவலி, அதுக்கெல்லாம் வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி இருந்தாதான் அந்த டே வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சீட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிதான் போயிருக்கு. இருந்தாலும் மெயின்டைனாவது பண்ணிக்கலான்ற மாதிரி இன்னைக்கு வந்து டேவை விட்டுட்டேன் நான். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப தலைவலி, ரொம்ப இங்கெல்லாம் ரொம்ப. இப்ப கூட தைலம் தடவி ஹஸ்பண்ட் உருவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைங்களும் பாவம் தேய்ச்சி விட்டுட்டே இருக்குதுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ அதனாலதான் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் டேக்கர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் சளியும் பிடிச்சிருந்துச்சா, அதனால இந்த தலைவலி வரவும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான். அப்புறம் வந்து ரெட் ரைஸ் வந்து டின்னருக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. ரைஸ் அந்த மாதிரி ரெட் ரைஸ் இதெல்லாம் வந்து நைட் டயத்துல எடுத்துக்கிறாதீங்க, மதியத்துல எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த மூவி போயிட்டு வந்த அன்னைக்கு ஒரு சிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நல்லா ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டாங்களாம். மறுநாள் கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்புறம் வெயிட்டை வந்து கரெக்டா கொண்டு வந்துட்டாங்களாம். அதே மாதிரி நம்ம அடிக்கடியும் பண்ணிட்டே இருக்க கூடாது சரிங்களா. வெயிட்ல அப் அண்ட் டவுன் ஆக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஹெல்த்துக்கு அதுவுமே நல்லது இல்லை அப்படின்றத அவங்களும் சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் அது சிஸ்டர். டெய்லி வந்து என் வித்யா சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க வந்து எங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்றீங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த மாதிரி உங்களோட ஆறுதல் வார்த்தை தான் இவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கோம். நம்மளும் மனுஷன் தாங்க. இவ்வளவு நாள் மிஷின் ஓடிட்டே இருக்கிறதுக்கு எல்லாருமே நீங்க சொல்லுவீங்க நல்ல எனர்ஜெட்டிக்கான ஆளு, உங்கள்கிட்ட வந்து நிறைய கத்துக்கிறோம், இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இவ்வளவு சூப்பரா இருக்கீங்க. என்னை சுத்தி உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நமக்கு வந்து ஆகத்தானே செய்ய முடியாம விழுகதான் செய்வோம். என்னப்பா சாத்திக்க தருண் வந்து எட்டி பார்த்துட்டு போறாரு. சோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஆகத்தானே செய்யும். அவனும் மனுஷங்க தானே, ரோபோட் இல்ல. எனக்காவது ஒரு நாள் அவனும் டவுன், எவ்வளவு நாள் அப்படியே முடியலனாலும் ஓடிட்டே இருந்தோம். ஒரு நாள்ல நீ என்ன ஓடிட்டே இருப்பியான்ட்டு அதுவும் அமுக்கும்ல, அந்த மாதிரிதான். ட்ரெஸ் வந்து 10ஆம் இருந்ததெல்லாம் இப்ப வந்து எனக்கு 10 சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ்டர். டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஒரு சிஸ்டர்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். உங்க வீடியோக்கு நான் ரீசென்ட்லி ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். டெய்லி உங்க வீடியோ பார்க்கலாட்டி அந்த அந்த வந்து உங்களை மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் சிஸ்டர். லவ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லவ் யூ டூ சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வார்த்தைகள் தாங்க நீ வந்து பூஸ்டப் பண்ணிட்டே இருக்குது எனக்கு வந்து அந்த அளவுக்கு. நீங்க வந்து நல்லது செய்யறீங்க சிஸ்டர், நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு வந்து இப்படி இருந்தாலும் நீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஆறுதல் வார்த்தை தான். கண்டிப்பா இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம். சோ அது மாதிரி நான் வந்து வருவேன். இன்னைக்கு எப்படி இருக்கேன்னா நான் ஒரு 2-3 daysல என்னை ரெடி பண்ணிடுவேன். நானு அதுக்காக இப்படி சோர்ந்து போயிட மாட்டேன். இருந்தாலும் சொல்றேன், என்னோட கஷ்டத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்ல. கொஞ்சம் வியூஸ், கொஞ்சம் இதுல கொஞ்சம் இன்கம் கிடைச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம நல்லா கிடைச்சிச்சுன்னா, இன்னும் நல்லா கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா எல்லாருக்குமே. நிறைய பேர் பெருசு பெருசா கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு இது ரொம்பவே கம்மி. சோ அதுதான் சொல்ல வரேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 81 kg இருந்து நான் 71 kg வந்துட்டேன்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். உங்களோட மோட்டிவேஷன் தான் காரணம் சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். 10 கிலோ குறைச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும் சரிங்களா. எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஸ்ட்ராங்கா இருந்து குறைச்சிடுங்க. எங்களுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க எவ்வளவு தூரத்துக்கு என்ன யோசிச்சிருக்காங்கன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சது. நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்களுக்காக தான் நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து வீடியோ போடுறீங்க. ஏன்னா அன்றாட ஒரு பெண்கள் நீங்க எல்லாருமே அந்தந்த வேலைகள் என்னென்ன பண்றோம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எல்லாமே எல்லாருக்குமே வந்து தெரியும். கண்டிப்பா அத வந்து நம்ம யோசிச்சு சொல்றீங்கல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சிஸ்டர், 4 பேருக்கு 4 விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப தான் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பிரேக் டவுன் ஆகும் இல்லையா பாடி, அது மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அப்படி இருக்கேன். அதான் தலைவலி, இந்த தலைவலி வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மைக்ரைன் தலைவலி வந்தா அது இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அந்த மாதிரி
பிளாக் டீல வந்து சுகர் ஆட் பண்ணுவீங்களா? நார்மல் டேஸ்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஆட் பண்ணி குடிக்கலாம். டீ காஃபியுமே அளவா குடிச்சு கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப டயர்டா இருக்குங்க. சோ எப்படியோ நின்று பேசியாச்சு. தலை அந்த தூக்கம் இல்லைன்னு சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி கனமா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. வெந்து ஊத்துது பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறு சின்னவர் தான் கதவு திறந்து வந்துட்டு போறான். சரிங்க, பாருங்க எல்லாருமே நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுங்க. கத்து கொடுத்த எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பண்ணுங்க. நான் விட்டுட்டேன்றக்காக நீங்களும் விட்டுறாதீங்க. 50 days முடிச்சிட்டாங்க அக்கா, நம்மளும் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பிரேக் விடலாம் அப்படின்னு இருந்துட்டு கஷ்டப்பட்டு குறைச்ச வெயிட்டை ஈஸியா ஏத்திடாதீங்க. சரிங்களா? சோ தொடர்ந்து உங்களோட ஐடியல் வெயிட் வர வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.20. ஸோ சடனாக ஒரே நாளில் எந்த சேஞ்சஸும் இருக்காதுங்க. நம்ம 2-3 டேஸாகவே சொன்னேன் இல்லையா, அந்த டீச்சருக்கு போனதுலேருந்து தூக்கம் சரியில்லை, இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலையும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நான் வந்து பிளாக் காஃபி தான் வந்து குடித்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா எடுத்துருக்கேன். கோதுமையில செஞ்ச பாஸ்தா, அதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ சுடுதண்ணியில் எப்போ போல் தண்ணியில் வந்து வேக வைப்போம் இல்லையா, போட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் ஆயில் மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமையில செஞ்சது இல்லைன்னா மில்லட்ஸ் வகைகளில் செஞ்ச பாஸ்தா நூடுல்ஸ் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு வந்து செஞ்சாங்க. எனக்கு ஒரு பயங்கர தலைவலிங்க. ஸோ இந்த சைடு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வேக வச்சிருந்தேன்னா, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து கேரட் துருவி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு பாலும் காய்ச்சிட்டு இந்த சைடு வதக்கி விட்டுட்டு இருந்தோம். எப்பவும் போல சிம்பிள் ரெசிபி தாங்க. சரிங்களா? இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சைட் பைட் பால் காஞ்சிச்சா, சரி காஃபி இந்த டப்பால ஊற்றி வச்சிடலாம் சொல்லிட்டு அதையும் வந்து ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து குடமிளகா, கேரட், இது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதை போடையில் மட்டும் என்னை வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து கிண்டியாச்சு. 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டே வந்து நீ வந்து செஞ்சிட்டோம். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. புழுன்னு செமையாக இருக்கு இல்லையா? ஸோ டேஸ்டியாக எனக்கு சாப்பிட்லான்ட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் வந்து முட்டை பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வரமிளகா சேர்த்து எண்ணெய் சேர்த்து முட்டை உப்பு அவ்வளோதான். அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து பொரிச்சிட்டாங்க. அதையும் அம்மாச்சிக்கு பாக்ஸில் வந்து போட்டாச்சு. பாஸ்தாவும் அதுக்கப்புறம் முட்டையும் வச்சு அப்புறம் காஃபியும் போட்டோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கும் மூடி வச்சிட்டாலே. ஸோ அதான் அதுக்கப்புறம் நானே பாஸ்தா அதுக்கப்புறம் முட்டைலாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக வந்து காலையிலே வந்து பயங்கர தலைவலின்னு சொன்னேன் இல்லையா, நல்லா சாப்பிட்டேங்க. ஏன்னா செம்ம தலைவலி, மைக்ரேன் தலைவலி. ஸோ அதனால் அப்புறம் கையோட சரி பாத்திரத்தை கழுவி போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு அப்புறம் டைம் கிடச்சிது கொஞ்சம் நேரம் சரி ரிலாக்ஸாக பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறது இறங்குறது நிறைய எனக்கு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து போதுமானது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வறண்டா எல்லாமே ரொம்ப பயங்கர காற்று இங்கே வந்து அடிக்குதா, பயங்கர குப்பையாக இருந்துச்சு. அதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் வந்து கழுவி விட்டுட்டேன். அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குளித்து ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. தலைவலி பயங்கரங்க, புண்ணு மாதிரி முன்னாடி தலை அதுக்கப்புறம் பின் தலை இந்த மாதிரி வலிச்சிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஏதாவது சும்மா டைவர்ட் பண்ணோம் இல்லையா தான். சரி அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே அம்மாச்சிக்கு மாமாக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சி வீட்டுக்கு வந்தாங்க அந்த டைமில். ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வாங்கின ப்ரௌனி இருந்தது. ஸோ எனக்கு இந்த மைக்ரைன் டயத்தில் ரொம்ப ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ அதில் வந்து ஹாஃப் ப்ரௌனி கொஞ்சமாக பார்த்துருங்க, பாதி பீஸு அது வந்து சாப்பிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ராகியில் பண்ணது, ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணது தான். ஸோ அதனால் பாதி பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க செதறி அடிச்சுவாங்கன்ட்டு அவங்களுக்கு நானே ஊட்டி விட்டுட்டேன் நான். ஸோ நல்லா இருந்ததுங்க வாய்க்கு டேஸ்ட்டாக. ஸோ அதனால தான் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு போட போனால் இங்கே பாருங்களேன் என்ன வெயில் பாருங்கள். இந்த மைக்ரேன் தலைவலி டயத்துல எல்லாம் நம்ம வந்து வெளியில் அந்த வெயிலெலாம் பார்க்கறதுக்குலாம் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குங்க. என்னம்மா வெயில் போடுது பாருங்கள் இப்போவே. ஐயோ அடுத்த மாதம்லாம் தாங்க முடியாதுங்க. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டோம்னா ஒரு வேலை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தண்ணி நிறைய குடிக்கிறேங்க. நல்லா தண்ணி வந்து நிறைய குடிங்க. குளறுது பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பயங்கர வெயில் இருக்கு இல்லையா? ஸோ அதான் நானுமே நல்லா தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு நேற்றே வந்து அம்மாச்சிக்கு மோர் சோறு மாதிரி வந்து கஞ்சி வந்து ஊற்றிட்டு அதில் மோர் இதெல்லாம் போட்டு ஊற்றி வச்சிருந்தேன். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து சாதம், கொஞ்சம் வந்து ராஜ்மா கிரேவி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே அவங்களுமே கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதுக்கப்புறம் காலைல பண்ண பாஸ்தாவும் வந்து மிச்சமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சே வந்து மதியம் லஞ்சை ஓட்டிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ பாஸ்தாவும் ரெடியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் சரி, அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு இந்த கஞ்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரிச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் வந்து பாதி வந்து கத்திரிக்காய் வாங்கினது மாடி 2-3 அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. அந்த சீசன் வரையில் காய்ச்சிரும். ஸோ அதுலேயும் ஒரு 2-3 காய் அம்மாச்சி வச்சு கொடுத்தா அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், பொரிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிள் மசாலா போட்டு பண்ணோன்னா அந்த மாதிரி கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு, ஹஸ்பண்டுக்கு சாதத்துக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளான் பண்ணேங்க. ஸோ அதான் வந்து பண்ணேன். எப்படின்னா ஒரு பேனில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு பொரிக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துச்சு, பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, அப்புறம் எப்பவும் போல் உப்பு சேர்த்து வதக்கி விடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கத்திரிக்காய் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் குச்சி குச்சியாக. ஸோ அதையும் வந்து சேர்த்து வந்து இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வெந்து ஊற்றுது பாருங்கள். கிச்சனில் நிற்க முடியலங்க. கிச்சன் டோரு வந்து சாத்தி விட்டுக்குவேன். இங்கிட்ட வந்து எக்ஸாஸ்ட் போட்டுப்பேன். ஸோ அப்படியே ரொம்ப இப்போயே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் வந்து வதங்கிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் கஞ்சிக்கெலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சோறு அதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும், ரசத்துக்கு மாதிரிலாம். அதுக்கப்புறமா கடைசி கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. மசாலா எல்லாமே சேர்க்காம வரமிளகாய் மட்டும் போட்டு எண்ணெய்க்காய் மாதிரியும் செய்வோம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அம்மாச்சிக்கு நல்லா மோர் சோறு அப்படின்னா தண்ணி ஜீம் இருக்கும்ல அந்த மாதிரி குடிச்சா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியலே வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். ஸோ ஏதாவது நமக்கு வந்து கூழ் ஏதாவது கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி கூழ் கட்டிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கிச்சனில் நிற்கிறாரு. நான் அம்மாச்சி கொடுத்துட்டு வந்த கேப்பில் என்னென்னா பாஸ்தா வச்சு முட்டை வச்சு சீஸ்லாம் பிள்ளைங்க போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்கெல்லாம் டிஃப்ரெண்டாக ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் இவங்களுக்கு பீஸா மாதிரி. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டேன்னா. ஸோ அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு இது போட்டு கொடுத்தாங்க. 4 பீஸ் நல்லா வரும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். முட்டை இருக்குது, அது பாஸ்தா இருக்குது, அது கூட வந்து கொஞ்சம் சீஸுமே போட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு அதையே சாப்பிட்டுட்டேங்க. ஒரு இது நல்லா ஃபில்லிங்காக இருந்தது எனக்கு. அதுதான் சொல்கிறேன்ல, ரொம்ப காலையிலலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌனியும் இதுவும் சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் இது. ஸோ பரவாயில்ல. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டுவிட்டு அப்புறம் கீழே வந்து தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனையும் கொண்டு போய் விட்டுட்டேன். ஸோ மதியம் வந்து அதே தான் லஞ்சு, வேறு எதுவுமே எடுத்துக்கல நான். ஸோ ஈவினிங் டயத்துலையுமே ஸ்நாக்ஸ் எதுவுமே தேவைப்படலைங்க. அதுக்கப்புறம் பாலெல்லாம் இல்லை. ஸோ அதையும் ஆர்டர் பண்ணி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்குமே ஸ்நாக்ஸ் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தம்பியை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் டைம் ஆயிடுச்சு, அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். எப்பவும் 8 மணிக்கு தான் டியூஷன் முடிஞ்சு வருவான், கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம டின்னர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கலான்ட்டு மதியம் அந்த சீஸ்லாம் போட்டு சாப்பிட்டது நல்லா ஃபில்லிங்காக ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. ஸோ அதனால் சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் நம்ம பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதுளம்பழத்தை உரிச்சு அதை மட்டும்தான் டின்னராக வந்து எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே சாப்பிடல. ஸோ அந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையாங்க, வேறு எதுவுமே சாப்பிடணும்னு தோணவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ ஏதாவது ஹெவியாக சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் நாலு பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் வெளில போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துக்கு கடைக்காவது போயிட்டு வரலாம். அந்த மாதிரி மைக்ரேன் தலைவலி வரும்போது ஸோ வெளியில் ஏதாவது காத்தோட்டமாக போயிட்டு பலது ஏதாவது பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக என்னை வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் கூப்பிட்டு போனாங்க. ஸோ பிள்ளைங்களோட அப்படியே பேசிச்சு நாங்களும் போயிட்டு அப்புறம் மெடிக்கல் ஷாப் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது கடைகள்லையுமே. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இங்கே பாருங்க 2 பேரும் சரி பாருங்க இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆளுக்கு ஒரு சிப்ஸை வேற கையில் தூக்கி வச்சுக்கிட்டாருங்க. அதெல்லாம் வந்து அப்புறம் ஹஸ்பண்டும் பில் போட்டுட்டு வந்தாங்களா. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்படியே ரிலாக்ஸாக பேசிட்டே வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி தான் வந்து போவோம் நாங்கள். இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ டைம் அப்படியே ஓடிடுது இல்லையா, அதான்.
அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு மாமாவுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஆட்டா நூடுல்ஸ்ல கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டு அந்த மசாலா போட்டு தண்ணி போட்டு வேக வைக்கிறது, அவ்வளவுதான். அதை மட்டும் பண்ணி சிம்பிளா முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி முடிச்சு வேலையை முடிச்சுங்க. கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7:30 சாரி 7க்குள்ள சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிக்குங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தா மிக்க நன்றி. பாய்.